பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன். வாழ்க வளமுடன். நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம். ஆணி மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மாத பலன் ஏன் பார்க்கணும், அது ஒன்று. இன்னொன்று இந்த கோல்சார நிலைன்னா என்ன, இது 2 தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும். அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணும்னா, சித்தர்களுடைய வார்த்தை விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பாருங்க, விதினா லக்னம் சொல்லுவாங்க. அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல, டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசின்றது மதியை பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல, பெரியவங்க மறந்துட்டாங்க, எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா, அந்த மாதம் பண்ண ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பாருங்க. கதினா கதிரவன். இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு. அப்போது மாத பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாத பலன். இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில். இப்போ அதனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த கிரக நிலைகள், கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம். கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருப்பார், அதாவது மிதுன ராசி மண்டலத்தில். அதுக்கு பிற்பாடு கடக ராசிக்கு வந்துடுவார். குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார். மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார். புதன் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் கடக ராசி மண்டலத்துக்கு வந்துடுவார். சுக்கிர பகவானும் மிதுனத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார். பிற்பாடு கடகத்துக்கு வந்துடுவார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். இதுதான் கோல்சார நிலவரம் இந்த மாதத்தினுடைய. இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி மற்றும் லக்ன அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ மேஷ ராசி லக்னத்தோடு சேர்ந்து தான் நான் பலன் சொல்லுவேன். இப்போ உங்களுடைய மேஷ லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல சூரிய பகவான் மிதுன ராசி மண்டலத்தில் இந்த ஆணி மாதம் முழுவதும் இருப்பார். அப்போது சூரியனை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். இப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் உங்கள் லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3இல் வெற்றி வீரிய ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது தலைமை பண்புக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வேலைகள் இருந்தால் இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடவே சுக்கிரனும் புதனும் இருப்பதனால் சுகபோக விஷயங்களிலும் கலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேஷ லக்ன ராசினியர்களுக்கு அமையும். இதில் தொழில் செய்பவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் அவர்களுக்கும் அபரிவிதமான இந்த மாதத்தில் நல்ல ஒரு வியாபார முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலநிலைகள் இந்த மாதம் முழுக்க இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் குடும்பத்தில் சார்ந்த நல்ல வரவுகள், பொன் பொருள்கள் வரவுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் அபரிவிதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. பெண்களை சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த மாதங்களில் ஆடம்பரமான சில விஷயங்களை, தங்கம் அல்லது ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய ஏற்படும். இதெல்லாம் பெண்களுக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் நல்ல வெற்றிகளை குறிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். நல்ல துறைகளை தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுடைய மனநிலை நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. முதியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எலும்பு சார்ந்த சில விஷயங்கள் கீழே விழுந்தாமல் பார்த்துருக்குங்க. ஏன்னா பெரியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமான மாதம் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. யாரோடைய தொடர்பு கொண்டு வெளியே போங்க, தனியாக போகாதீங்க. கீழே விழுறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. எலும்பில் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரியவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த கோதுமை சார்ந்த விஷயங்கள், பூரி சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் காக்காவுக்கு தானமாக கொடுங்க. அந்த கண்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இது மேஷராசியினுடைய நிலவரம். நம்மளுடைய சேனல் வெற்றி அஸ்ட்ரோ டிவி. என்னுடைய பேர் வெற்றிபாலன். நான் எம்ஏ யோகா, எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். இந்த இறைநிலை நமக்கு இந்த 2 வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன்.
நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குறேன். அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனைகள், அதை சரி பண்ணி தரேன். இதெல்லாம் கிரக நிலைகள் தான். கிரக நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும். அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சால் எல்லாம் சரி செய்யும். அது வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து சர்வீஸ், நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய பர்த் சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க. அதில் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன், அது பார்த்துக்குங்க. அடுத்தது நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும். ஆரோஸ்கோப்பு ப்ரெடிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து பர்த் சார்ட்ஸு, அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது, அப்புறம் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரிங்க, இன்ஜினியருங்க இங்கே தான் கிழக்கு, இங்கே வடகிழக்கு, தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் வாஸ்துன்னா என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. ஏன்னா வாஸ்து வந்து அபரிவிதமான பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. வாஸ்து பிரகாரம் பார்த்து செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரக நிலைகள், சில பேருக்கு வந்து யோகாதிபதினு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருக்கும். 9 கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும். அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம், அதை சக்ஸஸ் பண்ணலாம், நம்ம வெற்றி பெறலாம். அதனால் எப்போவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.